இட்லி தட்டு மட்டும் இருக்காங்க. நெனச்ச உடனேயே டக்குன்னு ஒரே நிமிஷத்துல 100 பூரி கூட நம்ம சுட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இதுக்காக நம்ம கை வலிக்க வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கரைய விட்டுக்கலாம். உப்பு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா 4 முட்டை சேர்த்துக்கிறேன். 4 முட்டை மட்டும்தான் போடணும்னு கிடையாதுங்க. எக்ஸ்ட்ரா முட்டை இருந்தால் இன்னும் நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கலாம். கூட 3 உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 கப் அளவு நார்மல் தண்ணி, சாதாரண பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடாகணும். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் தூளுப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல்லுப்பு தாங்க சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த சீனியையும் நம்ம அப்படியே இந்த தண்ணியில் கொட்டிக்கலாம். இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடாகிட்டே வருது. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த உப்பு சீனி நல்லா கரைஞ்சி வரணும். தண்ணி நல்லாவே சூடாயிடுச்சு. ஒரு கரண்டி வச்சு இதே போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். சாதாரண சமையல் எண்ணெய் மட்டும்தான். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. மாவு 2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். நாம் இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தோம். அதே போல் 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம கோதுமை மாவு சேர்க்கும்போது அடுப்பை ஆனில் வைக்கவே கூடாது. தண்ணி சூடானா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மாவை போட்டு இதே போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த தண்ணியோட அளவே கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சூடாக இருக்கக்கூடிய காரணத்தால் கை வச்சு நம்ம கிளற தேவையில்லை. அதே கரண்டியில் இதே போல் நல்லா கிளறி விட்டால் போதும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்திருக்கு. அதுக்கப்புறமா எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி வீட்டு தயிர் தான் சேர்த்துக்கிறேன். வீட்டில் செஞ்ச தயிராக இருந்தால் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கியிருக்கக்கூடிய தயிர் இருந்தால் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மாவு இதே போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்துடைய நிறம் கொஞ்சம் மாறி வரணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதுங்க. இப்போ நம்ம கூடவே சேர்த்துக்கக்கூடியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகணும். இப்போது 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு முறை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் அப்படின்னா பூரி தான். ஆனால் இந்த பூரி செய்யணும் அப்படின்னா நம்ம ரொம்ப மெனக்கட்டு செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் மிச்சமாகும். சட்டுன்னு நினச்ச உடனே நம்ம பூரி செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கை வலிக்க தேய்ச்சி கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காதுங்க. இப்போ ஒரு முறை மூடி போட்டு விட்டோம்னா அந்த தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பழங்கள் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தக்காளி பழத்துலேருந்து நிறைய தண்ணி வரும். அந்த தண்ணியிலேயே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. அது கூட நம்ம தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த அரைப்பை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கக்கூடிய முட்டையும் உருளைக்கிழங்கும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். நான் இன்றைக்கி 2 விசில் போட்டிருந்தேன். இந்த குழம்பும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இது கொதிக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்க தோல் உரித்து கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கிறேன். முட்டையையும் அதே போல் தோல் உரித்து எடுத்துகிட்டு நம்ம இதே போல் சின்னதாக கட்டு கொடுத்து சேர்த்துக்கலாம். முட்டையில் இதே போல் கட்டு கொடுக்கும்போது சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேர்த்துக்கக்கூடிய மசாலாவும் அதில் நல்லா ஏறும். அதுக்காக தான் நம்ம இதே போல் கட் பண்ணி கொடுத்துக்குறோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி தழைகள், கறிவேப்பிலைகள் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி நம்ம அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் ரொம்ப நேரம் பிசைஞ்சு வச்சுக்கல. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் பிசைஞ்சு வச்சுருந்தேன்.
இப்போ இந்த மாவை நமக்கு தகுந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை 3ஆக பிரித்து வச்சுக்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக கூட உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இதே போல் 3ஆக பிரித்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே செஞ்சு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய உருண்டையை இதே போல் எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். இதே போல் கட்டையை வச்சு நம்ம இதே போல் அதை பெரட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக நம்ம இதை செய்யணுமோ அந்த அளவுக்கு கூட நம்ம பெருசாக இதை செஞ்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இது ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா, அதாவது வட்ட வடிவில் வேணும் அப்படின்னா நம்ம வட்ட வடிவில் செஞ்சுக்கலாம். அல்லது வேறு ஏதாவது ஷேப்பில் வேணும்னா அப்படியும் நம்ம செஞ்சுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். நான் இன்றைக்கி ஒரு பாட்டிலோட மூடி தான் எடுத்துக்கிறேன். இதுக்காக நம்ம பெரிய உருண்டையாக எடுத்து செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை நம்ம அதை பெரட்டி எடுக்கும்போதே நிறைய பூரிகள் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது பாருங்கள். எல்லாம் இதே போல் வட்ட வடிவில் தான் செய்யணும் அப்படின்னே கிடையாது. இதே போல் நம்ம வட்ட வடிவில் செய்யும்போது நிறைய மாவை நமக்கு எக்ஸ்ட்ரா மிச்சம் வரும். நம்ம மறுபடியும் அதை பெரட்டி செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழியும் இருக்குது. இதே போல் நம்ம பெருசாக ஒன்றை பெரட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கத்தி வச்சு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கொடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம திரும்ப அந்த மாவை மறுபடியும் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இதே போல் நம்ம கட் பண்ணி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட மாவு மிச்சமாகாது. எல்லா மாவையுமே நம்ம இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் எல்லாமே டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா உப்பியும் வருங்க. இப்போ எல்லாத்தையும் நான் இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சது ரொம்ப கம்மி தான். மற்றது எல்லாத்தையும் நான் இதே போல் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துக்கு அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். மேலே இதே போல் தட்டு வச்சுக்கலாம். தட்டுக்கு மேலே நீங்கள் ஒரு பாத்திரம் கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் தட்டு மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போது இதுக்குள்ளே நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மாவு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இது 2 நிமிஷம் மட்டும்தான் நாம் இதை வேக வைக்கணும். ரொம்ப நேரம்லாம் வச்சு வேக வைக்கக்கூடாது. அப்படி வேக வச்சோம் அப்படின்னா வேர்வை தண்ணி நிறைய அதில் இறங்கிடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே மாவு நல்லா வெந்துடும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஆற வைக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக மாறும். இப்போ அது எல்லாத்தையும் நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அதே இட்லி பாத்திரத்துலேயே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்துட்டேன். இப்போ எல்லாம் கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம இதே போல் ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ அல்லது ஒரு சாதாரண பாக்ஸ்லேயோ போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளுக்கு இது கெட்டு போகாது. எப்பப்போ நமக்கு பூரி தேவைப்படுதோ அந்த டைமில் எடுத்து நம்ம போட்டால் கூட இந்த பூரி நல்லா புசு புசுன்னு உப்பி வருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இது எப்படி நல்லா புசு புசுன்னு உப்பி வருதுன்னு பாருங்கள். சில டைமில் நமக்கு பூரி சாப்பிடணுன்னு தோணும். ஆனால் அந்த டைமில் நம்ம பெரட்டிகிட்டு இருக்க முடியாது. நம்ம ஏதாவது லீவு நாட்களில் இதே போல் நிறைய செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாரம் முழுக்க கூட பூரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பூரியும் நல்லா உப்பி வருங்க. நாம் எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அல்லது நம்ம ஏதாவது ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கூட நீங்கள் இதே போல் செஞ்சு அதிகமாக எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபனாக கூட இருக்குங்க. நினச்ச உடனே பூரி செய்யணும் அப்படின்னா இதே போல் கொஞ்சம் நிறையவே செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் நமக்கு 3 விதமான நன்மைகள் இருக்குங்க. ஒன்று என்னென்னா, நினச்ச உடனே நம்ம பூரியை செஞ்சுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ பூரி செய்யணும் அப்படின்னு தோணுதோ அந்த டைமில் டக்குன்னு எடுத்து பூரி சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, ரொம்ப நாளைக்கு இது கெட்டு போகவே செய்யாது. ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு கூட அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு செஞ்சுக்கலாம். 3வது என்னென்னா, இது அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. நார்மல் பூரியை விட குறைவான டைமில் தான் இது எண்ணெயில் வேகும். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம ஆவியில் வேக வச்ச காரணத்தால் அதிகப்படியான டைம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க அவசியம் கிடையாது. கொஞ்சம் டைம்லேயே ஒரு 1 மினிட்லேயே இந்த பூரி நமக்கு ரெடியாகி கிடச்சிடும். இதனால் நேரமும் நமக்கு நல்லாவே மிச்சமாகுங்க. எப்படி நமக்கு புசு புசுன்னு பூரி ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராவது பூரி ரொம்ப பிடிச்சவங்க அடிக்கடி பூரி கேட்டு தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னா இதே போல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். டக்கு டக்குன்னு நினச்ச நேரத்தில் எடுத்து பூரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய குழம்பும் நல்லா கம கமன்னு சூப்பராக வெந்து வந்திருக்கு. முட்டைக்குள்ளேயும் நல்லா மசாலா ஏறி நல்லா கம கமான்னு இருக்குங்க. இப்போ நம்ம பூரியை பிச்சு பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது பாருங்கள் உள்ள. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.